அண்ணாமலை கட்சி அதாவது அரசியலிருந்தே நான் ஒதுங்குகிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? ஒதுங்கி இருக்காரா? இல்லை ஒதுக்கப்பட்டாரா? இந்த அண்ணாமலையினுடைய அரசியலே ஒரு பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாத அரசியல் தான். இப்ப அண்ணாமலை ஆர்எஸ்எஸ்ஸிடம் போய் தன்னுடைய மனக்குமுறலை கொட்ட ஆரம்பிச்சிருக்காரு. என்ன காப்பாத்துங்கன்ற மாதிரி அங்கே போய் சரண்டராக இருக்காரு. இப்போ இன்னைக்கு நடந்த முக்கியமான நிகழ்வு டெல்லிக்கு வர வச்சு பாஜக ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவரை வெளியிலேயே விட்டுறக்கூடாது, அதே நேரத்தில் உள்ளே சைலண்ட் பண்ணி வைக்கணுங்கிறது தான் பாஜகவுக்கு நெகட்டிவா பாசிட்டிவா? அண்ணாமலை திமுக எதிர்ப்பை பெருசாக பேசுறாரு. அப்போ அண்ணாமலை பின்னாடி ஒரு கூட்டம் வருது, அந்த ஆட்கள் பூராமே இப்போ பாஜகவில் இருக்கிறாங்க. இல்லை, அந்த கூட்டம் அதுதான் கரெக்டாக சொன்னீங்க. இப்போ நயனார் நாகேந்திரனுக்கு பிறகு அண்ணாமலை இருந்த இடத்துல இப்போ நயனார் நாகேந்திரன் இந்த நயனார் நாகேந்திரன் அந்த கேம் ப்ளே பண்ணுறாரோ அண்ணாமலையை வெளியே அப்படியே வெளியேற்றுறதுக்கு, அந்த இடத்தை தக்கவதுக்காக டெல்லிக்கு வர வச்சு பாஜக ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவரை வெளியிலேயே விட்டுறக்கூடாது. மாற்றுக்குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம். வணக்கம். அண்ணாமலை கட்சி அதாவது அரசியலிருந்தே நான் ஒதுங்குகிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? ஒதுங்கி இருக்காரா? இல்லை ஒதுக்கப்பட்டாரா? இல்லை, அரசியலிருந்தே ஒதுங்கலை. அவர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த தேர்தல் பொறுப்பாளர் 5 தொகுதிக்கு அவர் தேர்தல் பொறுப்பாளராக போட்டாங்க. சிங்காநல்லூர் தொகுதியை ஏற்கனவே சிங்காநல்லூர் தொகுதியில் இப்போ அதிமுக சார்பில் சிங்க ராமச்சந்திரன் நிற்கிற மாதிரி இருக்குது. அவருக்கும் இவருக்கும் கடுமையான நேரெதிரான அரசியல். அந்த தொகுதிக்கு இவர் பொறுப்பாளராக போட்டிருக்காரு. அவர் தான் ஒருவேளை கேண்டிடேட்டாக வர்றதுக்காக வாய்ப்பு இருக்குன்றாங்க. இப்போ அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு கிளாஸு. ரெண்டாவது, ஒரு மாநிலத்தின் தலைவராக இருந்தவரை சுருக்கி ஒரு 5 தொகுதிக்கு பொறுப்பாளராக போட்டது அவரால் ஏற்றுக்கிற முடியல. அதனால் எங்கள் அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை, ஒரு டயாலிசிஸ் பண்ணுறாங்க, அதனால் நான் தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலேருந்து விளைவிக்கிறேன் அப்படிங்கிறது வந்துட்டார். இந்த தேர்தல் பொறுப்பாளராக போட்ட 2 பேர் இப்போ அதுலேருந்து வெளியிருக்காங்க. ஒருத்தர் எச் ராஜா உடல்நிலை சரியில்லாமல் இருக்கார், அவரும் தேர்தல் பொறுப்பாளராக போட்டிருந்தாங்க, அவரும் முடியாமல் இருக்கிறாரு. அதற்கு பிறகு இவரும் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்ற காரணத்தை சொல்லி வந்திருக்கிறார். இந்த அண்ணாமலையினுடைய அரசியலே ஒரு பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாத அரசியல் தான். ஒரு திடீர் அரசியல்வாதியாக தமிழ்நாட்டுக்குள் வந்தார். ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு, நேர்மையான போலீஸ் ஆஃபீஸரு, ஒரு சிங்கம் மாதிரி இருந்தார், வேலையை விட்டு வந்திருக்கிறாரு, ஒரு சர்வீஸ் பண்ண வந்திருக்கிறாரு. இவர் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரு, ஒரு இயற்கை விவசாயி அப்படின்னு ஒரு பில்டப் பண்ணி இவர் திட்டமிட்டே கொண்டு வரப்பட்ட ஒரு அரசியல்வாதி. ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, அந்த கட்சிக்கு அண்ணாமலை தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டு அப்படின்லாம் சொல்லப்பட்ட நபர். திடீர்னு பார்த்தா ரஜினி கட்சி ஆரம்பிக்கணும்னா நேரம் பாஜகவுக்கே போயிட்டார். பாஜக துணைத் தலைவராக இருந்தார். மாநில தலைவராக வந்தவொடனே டெய்லி ஒரு நாளைக்கு 2 பத்திரிகையாளர் சந்திப்பு, ஒரு அதிரடியான அரசியல் அப்படின்னு கட்சியை கொஞ்சம் அவர் சார்ந்த இடங்கள்லாம் கொஞ்சம் வளர்த்துட்டு போனார், மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இப்போ சமீபத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு கட்சி ஒரு இடத்துல கூட ஜெயிக்கலை அப்படின்னோடனே ஒரு பெரிய வருத்தம் இங்கே வருது. அதனால் கட்சியில் ஒரு மாநில பொறுப்புலேருந்து தூக்குறாங்க. மாநில பொறுப்புலேருந்து தூக்குறோடனே கட்சி இருக்கக்கூடிய ஆட்களே சொல்கிறாங்க 2000 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் பண்ணியிருக்கிறாரு, ஏகப்பட்ட இடத்துல சொத்து வாங்கி போட்டிருக்காருன்னு பாஜக நிர்வாகிகளே ஓப்பனாக பேச ஆரம்பித்தாங்க. அது ஒரு பெரிய தலைமை வரைக்கும் போச்சு. தலைமையில் அவரை கூப்பிட்டு கொஞ்சம் சைலண்ட் பண்ணி வச்சாங்க. சைலண்ட்டாக இருந்தார். ஒரு தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார் அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் வந்துச்சு. இவர் PL சந்தோஷுடைய நேரடியாக கண்காணிப்பில் இருக்கக்கூடியவர், தமிழ்நாட்டினுடைய பாஜக பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சந்தோஷனுடைய கண்காணிப்பில் இருக்கவர். அந்த பொறுப்பிலிருந்தும் இந்த இப்போ தேர்தல் பொறுப்பாளர் இருந்தும் வெளியிட்டார். வேற நபர் என்ன பண்ண போகிறார் அண்ணாமலைனா, இன்றைக்கி சென்னையில் PL சந்தோஷ் தலைமையில் பாஜக முக்கிய நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுலேயும் அண்ணாமலை கலந்துக்கல. இந்த நேரத்தில் அண்ணாமலை ஆர்எஸ்எஸ் தலைவர்களை போய் சந்திச்சிருக்கிறாரு. கட்சியினுடைய தேர்தலுக்கு 60 நாள் 65 நாள் தான் இருக்குது அப்படின்னு பேசப்படக்கூடிய இந்த நேரத்தில் முன்னாள் மாநில தலைவர் பரபரப்பாக பேச அடிபட்டவர் அவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கல. ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகளை போய் சந்திச்சிருக்கிறாரு. அப்போ தன்னுடைய மனக்குமுறலை அங்கே சொல்லியிருக்கிறாரு. ரெண்டாவது, இவர் இன்றைக்கி அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டதுக்கு பிறகு அண்ணாமலை இன்றைக்கி நீக்கினா தான் கூட்டணிக்கே வருவேன்னு ஒரு பிடிவாதமாக இருந்தார் எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் ஆகாது, ஓபிஎஸ்க்கும் நயனார் நாகேந்திரனுக்கும் ஆகாது. இவங்கெல்லாம் ஒரே கம்யூனிட்டியில் யார் அந்த ஒரு சிங்கிள் ஃபேஸாக இருக்கணும்னு பார்க்குறது. அப்போ இப்போ பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த பொறுப்பாளர் வெளியிட்டார், ஆனால் தேர்தல் நேரங்களில் ஒதுங்கி இருக்க போகிறார் அப்படின்றாங்க. ரெண்டாவது, இன்றைக்கி நடந்த கூட்டத்தில் PL சந்தோஷ் கட்சியினுடைய தலைவர்களை முன்னிலைப்படுத்தாதீங்க, அதேமாதிரி ஒதுங்கி இருக்கிற ஆட்களை பற்றி விமர்சனம் பண்ணாதீங்கன்னு ஒரு அண்டர்லைன் பண்ணியிருக்காரு. அப்போ அண்ணாமலைக்கு எதிராக ஒரு குரூப் உள்ள வேலை செய்யுது, அண்ணாமலைக்கு ஆதரவாக ஒரு குரூப் வேலை செய்கிறாங்க. 2 குரூப்பாக உள்ள இருக்குது. இது பாஜகக்குள் முதல் முறையாக ஒரு சலசலப்புன்றாங்க. அதாவது ஒரு
கட்சி நிர்வாகிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு, 2 பிளவாவே இருக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம இதை எப்படி எடுத்துக்கிறது? இப்போ அண்ணாமலையோட பேர் வந்து கடந்த காலங்களில் அண்ணாமலையோட கட்சி ஒன்று ஆரம்பித்து பயணிக்க போகிறாரு தமிழ்நாட்டில். அந்த அளவுக்கு அண்ணாமலைக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. அதாவது பாஜக பேரில் அண்ணாமலை வளர்ந்தாலும் இங்கே தமிழ்நாட்டில் பாஜக வச்சு அண்ணாமலை வளர முடியாது அப்படின்ற ஒரு பார்வையை பார்க்குறாங்க. எதனால் அந்த அழுத்தம்? இவர் ஒதுங்கினது ஒருவேளை தன்னுடைய பணத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு பணத்தை காப்பாற்றிக்கிறதா இருந்தால் பாஜக தான் இருந்திருக்கணும். அதிமுக பாஜக கூட்டணியை அண்ணாமலை பெருசாக ரசிக்கலை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர் ஏற்றுக்கல, அதான் உண்மை. கடுமையாக விமர்சனம் பண்ணார், நம்ம பார்த்துருப்போம். அதே நேரத்தில் பாஜக தரப்புலேருந்து ஒரு கொடுத்த சில ரிப்போர்ட் வந்து தப்பாக போச்சு. உதாரணமாக சொல்லணும்னா, நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம தனித்து நிற்போம், பெரிய அளவில் செல்வாக்கு இருக்குது, குறைஞ்சபட்சம் 10 தொகுதியில் ஜெயிப்போம் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாரு. சில ரிப்போர்ட்ஸ்லாம் அனுப்புகிறாரு. அது எல்லாமே தப்பாக போனோடனே பாஜக வந்து ஓகே, இது வருவது தன்னை முன்னிலைப்படுத்துகிறாருங்க, கட்சியை முன்னிலைப்படுத்துறதை காட்டிலும் அண்ணாமலை ஆர்மி, அண்ணாமலை அப்படின்னு அவரை தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடிய தனியாக வார் ரூம் வச்சிருக்கிறாரு, தன்னை ப்ரொமோட் பண்ணக்கூடிய வேலை செய்கிறார். பாஜக சித்தாந்தத்தை பொறுத்தவரை, ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் தனிநபர் ஒரு ஐடியாலஜி இருக்கவே கூடாதுன்னு நினைப்பாங்க. ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைவரை உருவாக்குவாங்க, அப்புறம் அவருடைய காலம் முடிஞ்ச பிறகு அவங்களை தூக்கி போட்டுருவாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. முரளி மனோகர் ஜோஷியாக இருக்கட்டும், அத்வானியாக இருக்கட்டும், வாஜ்பாயாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனை தலைவர்கள் வந்தாங்க, கொண்டுருவாங்க, அவங்கள கொஞ்ச நாள் வச்சிருப்பாங்க, அதுக்கு பிறகு முடிஞ்சு போச்சுன்னா அவங்க வேற ஒரு பதவி கொடுப்பாங்க, அதுக்கு பிறகு அவங்கள முடிச்சிருவாங்க. அவங்கள வந்து ஒரு சிங்கிள் ஃபேஸ் ஒரு லீடராக உருவாக்க மாட்டாங்க. தேசிய கட்சி எல்லா கட்சியிலையும் பண்ணுவாங்க, அது பாஜக ரொம்ப. அதை தாண்டி அண்ணாமலை அந்த உருவம் வந்தது இல்லையா? அதுக்கு மேலே வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான் இவ்வளோ சிக்கல். இப்போ அண்ணாமலை இப்போ என்னென்னா தனியாக ஒரு இயக்கம் ஆரம்பிக்கலாங்கிற அளவுக்கு அவர் செல்வாக்கு இருக்குது, பண ரீதியாகவும் சரி, அவருக்கும் செல்வாக்கு இருக்குது, உருவாகிட்டாரு அப்படின்ற போது அதை விரும்பாது. ஆர்எஸ்எஸும் விரும்பாது, பாஜகவும் விரும்பாது. தனிநபர் இப்போ இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பாஜக வரலாற்றிலேயே மோடி அவர்கள் தான் இவ்வளோ நாளாக ஒரு சிங்கிள் ஃபேஸாக வச்சுருக்காங்க. ஏன்னா அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஏதோ ஒரு வட இந்தியாவில் ஒரு சின்ன ஒரு இது இருக்குது அப்படிங்கிறனால தான் வச்சுருக்காங்க. இல்லாட்டி அவ்வளோ தூரம் யாரையுமே லாங் ஸ்டாண்டிங் வேற ஒரு ஆளை ரீப்ளேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. சித்தாந்தங்கள் ஒரே சித்தாந்தங்கள் தான், ஆட்களை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, புது ஆட்களுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால தான் புதுசாக இப்போ வந்து ஒரு இளைஞரை கொண்டு வந்திருக்காங்க, பாஜகவினுடைய தேசிய தலைவராக ஒரு இளைஞரை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை தன்னை முன்னிலைப்படுத்த ஒரு முயற்சி பண்ணுறாரு, தன்னை வளர்த்துக்கிறதுக்கு பண்ணுறாரு, தன் முகத்தை வந்து ஒரு பிராண்ட் பண்ணுறாரு. கூட்டணி கட்சிக்குள் முரண்பாடாக இருக்குது, ரிசல்ட்டு தப்பாக இருக்குது, இவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பாக இருக்குன்றதுனால பாஜக அப்படியே ஒதுக்குது. பாஜக ஒதுக்கணும்னு இவர் தனியாக ஒரு ஃபார்ம் பண்ணலாம் வணிக அப்படின்னு நினைக்கிறப்ப பாஜக ஸ்மெல் பண்ணுது. டெல்லிக்கு வர வச்சு பாஜக ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவரை வெளியிலேயே விட்டுறக்கூடாது, அதே நேரத்தில் உள்ளேயும் சைலண்ட் பண்ணி வைக்கணுங்கிறதா பாஜகவுக்கு நெகட்டிவா பாசிட்டிவா? அண்ணாமலையோட அந்த வெளியே அண்ணாமலை சைலண்ட் ஆகிறது பாஜகவுக்கு நெகட்டிவ் தான். ஏன்னா ஒரு கூட்டம் அண்ணாமலையால் சேர்ந்த கூட்டம் இருக்குது பாஜகவில். பாஜகவுக்கு ஒரு 4.5% ஓட்டுங்கிறது ஸ்டாண்டர்ட் ஓட்டு. அதை தாண்டி கொஞ்சம் கட்சியை வந்து இளைஞர்கள் மத்தியில் பரபரப்பாக பேசி பாஜக அதிமுக ஆட்களையும் உள்ளே கொண்டு வந்தார். திமுக எதிர்ப்பை பெருசாக பேசாத நேரத்தில் அண்ணாமலை திமுக எதிர்ப்பை பெருசாக பேசுகிறாரு. அப்போ அண்ணாமலை பின்னாடி ஒரு கூட்டம் வருது, அந்த ஆட்கள் பூராமே இப்போ பாஜகவில் இருக்கிறாங்க. இல்லை அந்த கூட்டம் அதுதான் கரெக்டாக சொன்னீங்க. இப்போ நயனார் நாகேந்திரனுக்கு பிறகு அண்ணாமலை இருந்த இடத்துல இப்போ நயனார் நாகேந்திரன் அந்த கேம் ப்ளே பண்ணுறாரோ, அண்ணாமலையை அப்படியே வெளியேற்றத்துக்கு, அந்த இடத்தை தக்க வைத்துக்காக இந்த எல்லாருமே பண்ணத்தானே செய்வாங்க. தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு எல்லா கட்சிகளையும் அந்தந்த பொறுப்பில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு வேலை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதை விட வந்து மேலிடத்திலேயே அண்ணாமலையினுடைய கை விலகி விட்டதுன்றதான் உண்மை. இவர் என்ன சொல்கிறாரு, நமக்கு 25% மேலே இருக்கும், தனியாக நிற்கலாம்னு நாடாளுமன்ற தேர்தலில் தரையாக நின்றுருக்காங்க. அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தோம்னா குறைஞ்சபட்சம் 10 சீட்டாக ஜெயிச்சிருக்கலாங்கிறது அவங்களுடைய கணக்கு. அப்போ இந்த ராங் கால்குலேஷன் கொடுத்துருக்காரு, ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு, ராங் வந்து பர்சன்டேஜ் கொடுக்குறாரு, தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறாரு, தன்னை டெவலப் பண்ணிட்டு கொண்டு போகிறாரு. அது அவர் மேல் ஊழல் குற்றச்சாட்டுகள் வருது, இத்தனை குற்றச்சாட்டுகள் மேலே போகுது. மேலே போகிற பிறகு தான் அவரை சைலண்ட் பண்ணுறாங்க. சைலண்ட் பண்ணிட்டு தான் வேகமாக ஒரே நாளில் வந்து நயனார் நாகேந்திரனை போடுறாங்க. காலையில் தலைவராக இருக்கார், மத்தியானம் கூட்டணி கன்ஃபார்ம் ஆகுது, சாயங்காலம் தலைவரை போடுறாங்க, மத்தியானத்துக்கு தலைவரை போட்டாங்க. இதெல்லாம் பாஜக வரலாற்றிலே முதல் முறையாக நடக்கக்கூடிய விஷயம். ஒரு தலைவர் வந்து அதோடைய காரிய கமிட்டி கூடி, அப்புறம் வந்துட்டு அகில இந்திய தலைமை கூடி தான் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை நீக்கினா தான் பேச்சுவார்த்தைக்கு வருவேன்றாரு, நீக்கப்படுறாரு, உடனே பேச்சுவார்த்தை நடக்குது. இது உடனே நான் நியமிக்கப்படுறாரு. இதெல்லாம் வந்து முதல் முறை வரலாறு. அப்போ இல்லை இங்கே ஒரு டீமாக செயல்படுறாங்களோ? ஏன்னா பாஜக அந்த ஒரு ஆளுமை இருக்கு இல்லையா? அண்ணாமலை முதல்ல இவங்க தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கட்டும், கேடி ராகவனாக இருக்கட்டும், நயனார் நாகேந்திரன் டீமாக இருக்கட்டும், இதெல்லாம் தாண்டி எல் முருகன் ஒரு டீம் வச்சுருக்கார் தமிழ்நாட்டில். இதெல்லாம் ஒரு இல்லை, பாஜகவுக்கு ஒரு பேஸ் வந்து ஒரு லாபி இருக்குது, பிராமின் லாபி. இவர் என்ன பண்ணுறாரு, அண்ணாமலை அந்த பிராமின் லாபியை டச் பண்ணுறாரு. எஸ் வி சேகராக இருக்கட்டும், காயத்ரி ரகுராமாக இருக்கட்டும், கௌதமியாக இருக்கட்டும், கேடி ராகவனாக இருக்கட்டும், அவங்களை வந்து ஒரு டச் பண்ணுறாரு, ஓரம் கட்டுறாரு.
அந்த லாபி மேலே வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான லாபி. அண்ணாமலை பண்ண பெரிய தப்பே அங்கே டச் பண்ணது தான். இந்த கட்சியோடைய பேஸே அவங்க தான். ஆனா இவங்கெல்லாம் வெளியேறினவங்க தானே, நீங்க சொன்ன அந்த கேடி ராவணன் இல்லை, எல்லாத்துக்கு பின்னாடியும் இவருடைய கண்ணிற்கு கை இருக்குன்றாங்கல்ல. அதனாலதான பிரச்சனை. எல்லாத்துக்கு பின்னாடியும் எல்லாத்தையும் வந்து போட்டு கொடுத்தது அண்ணாமலை தாங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. அப்போ அது வந்து ஒரு அந்த குரூப் வந்து அண்ணாமலையுடைய வளர்ச்சி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, அண்ணாமலைக்கு எதிர்ப்பு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. எல்லா சந்தர்ப்பமும் சேர்ந்து வரப்ப ரிசல்ட் மைனஸாக வந்து மாட்டுது. எல்லாத்தையும் போட்டு லாக் பண்ணிட்டாங்க. லாக் பண்ணி டக்குன்னு இப்போ கேடி ராகவன் வந்து நிர்மலா சீதாராமனுடைய நிழலாக இருந்தார். கேடி ராகவனை பிடிச்சா நீங்கள் நேராக அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கலாம், எதாக இருந்தாலும் பேசலாங்கிற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல், அதாவது நியமிக்கப்படாத ஒரு தலைவராக செயல்பட்டு இருந்தார் கேடி ராகவன். அவர் ஆஃப் பண்ணி அவருடைய அரசியல் கேரியரை முடிச்சு விட்டாப்புல. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு 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 அவருக்கு ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் கரெக்டாக 2024 நாடாளுமன்ற தேர்தல் எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சோடனே அண்ணாமலை மேலே கட்டம் கட்டி தூக்கிட்டாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அண்ணாமலையை வெளியே விட்டுறக்கூடாது, அண்ணாமலையை உள்ளே வச்சிருக்கணும், ஆனால் சைலண்டாக வச்சிருக்கணும். இப்போ அந்த வேலையை தான் அண்ணாமலைக்கு பண்ணுறாங்க. ஆனால் அண்ணாமலையால் இருக்க முடியல, ஏதாவது பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு 5 தொகுதி கொடுக்குறோம், பொறுப்பாளர் இருப்பாங்க, முடியாது, வெளியில் போனால் விட மாட்டோம். இப்போ அந்த குமுறல் என்ன பண்ணுறாங்க, அந்த டீப் ப்ரமோஷன் அவர் ஏற்றுக்க முடியல, அவர் செயல்படாமல் வாங்கின முடக்காதீங்கிறார். இப்போ இந்த அண்ணாமலையை எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தலில் சைலண்டாக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அண்ணாமலை கையில் பெருசாக பதவிகளை கொடுக்க மாட்டாங்க, சைலண்ட்டாக ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோஆர்டினேட்டர் மாதிரி, மேற்பாளர் மாதிரியே வச்சுருப்பாங்களே ஒழிய ஆக்டிவ் அண்ணாமலையை செயல்பட விட மாட்டாங்க. அண்ணாமலையினுடைய கை ஓங்கிருச்சுன்னா திருப்பி அவர் மற்ற வேலையெல்லாம் செய்வார் அப்படிங்கிறத அவங்க பார்க்குறாங்க. இப்போ அண்ணாமலை ஆர்எஸ்எஸிடம் போய் தன்னுடைய மனக்குமுறலை கொட்ட ஆரம்பிச்சிருக்காரு, என்ன காப்பாற்றுங்கன்ற மாதிரி அங்கே போய் சரண்டராக இருக்காரு. இப்போ இன்றைக்கி நடந்த முக்கியமான நிகழ்ச்சி அடுத்த தேர்தலில் நம்ம எப்படி சந்திக்க போகிறோங்கிற ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங்கில் கூட இன்றைக்கி அண்ணாமலை கலந்துக்கல. அப்படிங்கும்போது அண்ணாமலையை சைலண்ட் பண்ணுறாங்கிறதான் தெரியுது. அதுதான் இப்போ அண்ணாமலை இல்லாத இந்த தேர்தல் 2026 பாஜக எப்படி எதிர்கொள்ள போகுது, பாஜக அதிமுகவோட எவ்வளோ சீட் பேரம் பேசுகிறாங்க, இந்த எடப்பாடி ஒரு பக்கம் இது அதிமுக கூட்டணின்றாரு, இவங்க பக்கம் பாஜக பக்கம் இது என்டிஏ கூட்டணின்றாங்க. இல்லை, முதல்ல நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும், அதிமுகவும் பாஜகவும் இப்பொழுது வேறு கிடையாது. அந்த அம்மா மறைவுக்கு பிறகு, ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு முழுவதுமாக அதிமுக பாஜகவும் ஒன்று தான். பாஜகவினுடைய இன்னொரு அணி தான் அதிமுக. அப்படியே ஒரு வேளை இவர்கள் ஜெயித்தாலும் கூட பாஜக தான் ஆட்சி அமைக்கும். பாஜக சொல்கிறவர் தான் முதலமைச்சர், பாஜக சொல்கிறவர் தான் துணை முதலமைச்சர். கூட்டணி ஆட்சி தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கு பல விஷயங்களை உறுதிப்படுத்திட்டு இருக்கிறாங்க, தெளிவாக உறுதிப்படுத்துகிறாங்க. இப்போ என்டிஏ கூட்டணியுடைய மீட்டிங் நடக்குது, பின்னாடி தாமரை தான் மறந்துருக்கு, ரெட்டலை காணாம தேடி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அந்த அம்மா ஃபோட்டோ கூட இல்லைன்றதெல்லாம் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. செங்கோட்டையன் கூட அதான் சொல்கிறார், என்டிஏ மீட்டிங்கில் ஜெயலலிதா ஃபோட்டோ காணான்னு. அப்போ அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, தெளிவாக சிம்பாலிக்காக காட்டுறது இல்லை, ஒரு சமீட்சை இருக்குது, ஓப்பனாகவே சொல்கிறாங்க. மோடி கா சர்க்கார், என்டிஏ சர்க்கார் தமிழ்நாட்டில் வரணும், டபுள் இன்ஜின் சர்க்காருங்கிறாங்க. இதுக்கு மேலேயும் நம்ம புரியலைன்னா என்ன செய்யுது? அவங்க தான் ஓப்பனாக சொல்கிறாங்க, டபுள் இன்ஜின் சர்க்கார் தமிழ்நாட்டில் வரப்போகுதுங்க. பாஜக அதிமுகவுக்கு அந்த சிம்பிள் இருக்குது, ரெட்டலை இருக்குது, அந்த கட்சி இருக்குது, அந்த மாதிரி வாங்கின ஒரு சின்ன ஓட் பேங்க் இருக்குது, இதை வச்சு நாங்கள் ஆட்சிக்கு வரப்போகிறோம். இப்போ எண்ணிக்கை அதுக்கு வலு சேர்க்கணும் இல்லை, அதுக்கு தான் பண்ணுறாங்க. இப்போ இன்றைக்கி பேசியிருக்காரு ஃபீல் சந்தோஷ், என்ன பேசியிருக்கிறாரு, எங்களுக்கு 20%, 234 20%, 47 சீட்டு, 234 நாங்கள் 20%, அதுக்கு மேலும் கேட்போங்கிறாங்க. அப்போ 50 தொகுதியில் பாஜக நிற்க போகிறது, 50 தொகுதியில் பாஜக நிற்கிறதுக்கு தயாராகிடுச்சு. அவங்க லிஸ்ட்டும் கொடுத்து ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. சென்னையில் ஒரு முக்கியமான தொகுதியெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. அப்படி தமிழ்நாடு முழுவதும் 50 இடங்களில் அவங்க நிற்கிறாங்க, பாஜக 50. அதிமுகவை சுருக்க பார்க்குறாங்க, அதிகபட்சம் போனால் 130 120 தொகுதியில் தான் அதிமுக இரட்டலை நிற்கும். மிச்சமெல்லாம் டிடிவி தினகரன் இருக்காரு, மற்ற ஆட்களுக்கு அதிகமாக சீட் கேட்குறாங்க. இதெல்லாம் கொடுத்தது போக இவங்க வந்து அதிமுக 130 140, அதிகபட்சம் 140 தொகுதிக்கு மேலே அதிமுக நிற்காது. அப்போ அதிமுக 140 தொகுதியில் நின்றுச்சுன்னா சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டியாக வர முடியாது. சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டியாக வர முடியாமல் போச்சுன்னா நம்ம வந்து கூட்டணி ஆட்சி, தொங்கு சட்டசபை, அப்படி வர்றப்போ ஒட்டுமொத்தமாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் அந்த கவர்மெண்ட்டை கொண்டு வந்து நம்ம வேணுங்கிறதெல்லாம். மகாராஷ்டிரா அரசு போல, மகாராஷ்டிராவில் பீகார் அரசு தான் கரெக்டாக இருக்கும். பீகார் அரசில் என்ன பண்ணாங்கன்னா 2 பேர் ஜாயின்லி ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சு நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர். நிதிஷ்குமாருக்கு எந்த பதவியும் கிடையாது, வெறும் முதலமைச்சர். உள்துறை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஒரு மாநிலத்தினுடைய மிக மிக முக்கியமான பதவிங்கிறது உள்துறை தான். இப்போ சட்டம் ஒழுங்கு, 2 லா அண்ட் ஆர்டர், இது ரெண்டையுமே வந்து அவங்க கை எடுத்துக்கிட்டாங்க. ஒரு போலீஸ் ட்ரான்ஸ்ஃபர் போகிறதா இருக்கட்டும், ஒரு டிஜிபி அப்பாயின்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், மாநிலத்தினுடைய சட்ட ஒழுங்கே அவர் தான். உள்துறை அமைச்சர் நினைச்சாருன்னா முதலமைச்சரை கைது பண்ணலாம். அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு போஸ்டிங்கை வந்து அவர் வந்து எடுத்துக்கிட்டாங்க. யார்கிட்ட? நிதிஷ்குமார் எடுத்தார். சபாநாயகர் 2வது சட்டசபை நடத்திட்டு போகிற சபாநாயகர் பார்த்து ஒருத்தர் நீக்கலாம், சட்டமன்ற உறுப்பினர் ஒரு சட்டமன்றத்துடைய இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இந்த வருஷம் முழுக்க வரலானோட நீக்கலாம், அந்த அளவுக்கு அதிகாரம் இருக்குது. அந்த பதவி எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அவர் வெறும் முதலமைச்சர்,
ஸ்பெஷல் முதலமைச்சர் இல்லை, வெறும் முதலமைச்சர். சாதா தோசை மாதிரி சாதா முதலமைச்சர் ஆகிட்டார். இப்போ எந்த பதவியும் இல்லாமல் ஏறக்குறைய ஒரு வேலை அப்படி முன்ன பின்ன வந்தால் எடப்பாடி பழனிசாமியை அந்த மரத்தை ஆகிட்டு 2 துணை முதலமைச்சர் போட்டு 2 பதவியிலும் இவங்க வச்சுக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய ஆட்சியை கொண்டு வரணுங்கிறதுல தெளிவாயிட்டாங்க. அதுக்காக தான் 50 சீட் கேட்குறாங்க. இதில் அதிமுக வந்து மூச்சை விட முடியாத நிலைமையாக தான் இருக்காங்க. ஏன்னா 50 சீட் தர முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க எடுத்துக்கிட்டு மீதியை கொடுக்க போகிறாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தையில் கூட்டணி பேச்சு வார்த்தையில் அங்கேருந்து வராது. புரியுது. அண்ணன் எடுத்துக்கிட்டேன், மீதி நின்றுக்கு, அவ்வளோதான், எங்களுக்கு தேவையான சீட்டா. இதுதான் அதிமுகவினுடைய நிலைமையாக இருக்குது. அது தெரிஞ்சவங்க கூட அதிமுக நிர்வாகிகள் விற்க முடியாமல் முழுங்க முடியாமல் இன்றைக்கி சமாளிச்சுட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போ அவங்க இன்றைக்கி இன்னொரு சமிக்கையும் கொடுத்துருக்காரு. ஒன்றா வந்து 60 நாளில் தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிறாரு. ஏப்ரல் மாதத்தில் அவங்க தேர்தல் தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. அப்போ தேர்தல் வேலையை செய்யக்கூடிய வேலையை இறங்கிட்டாங்க. இப்போ அங்கே இந்த கூட்டணியில் பார்த்தீங்கன்னா மேஜராக 2 பார்ட்டி தான், அதிமுக பாஜக தான். மிச்சம்லாம் சின்ன சின்ன கட்சிகள் தான். 4 சீட் எல்லாமே சிங்கிள் டிஜிட்டில் கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் எல்லாருமே. அதெல்லாம் கொடுத்து முடிச்சிருவாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை சீட் ஷேரிங் கொண்டு அவங்க முடிச்சுட்டாங்க. தேர்தல் தேதிக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க. அண்ணாமலை இந்த தேர்தலில் அவங்க சைலண்ட் பண்ண போகிறாங்கிறது மட்டும் தெரியுது. பார்ப்போம் தொடர், வருங்காலம் பதில் சொல்லும். தேர்தலில் எடப்பாடியா முதலமைச்சரா இல்லை பாஜக சார்ந்தவங்க முதலமைச்சரா பார்ப்போம். நேர்ந்தவங்களுக்கு மிக்க நன்றி.